வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டது. இதன் காரணமாக இலங்கையில் இன்று கனமழை, மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மாகாணங்களில் லேசான மிதமான மழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்கு பிறகு நிகழ்வு குமரிக்கடலை வந்தடையும். தொடர்ந்து குமரிக்கடல் வந்தடைந்த பிறகு ஜனவரி 13, 14, 15, 16ஆம் தேதி வரை 4 நாட்கள் குமரிக்கடலில் நிலை கொண்டு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 16ஆம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களில் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இப்போது அவிசவலை, மாத்தளை, நுவரேலியா, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் கனமழை, மிக கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக காலை 9 மணிக்கு பிறகு கனமழையாகவும் அதன் பிறகு படிப்படியாக மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் வட மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கும் மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கனமழை, மிக கனமழை கிடைக்கும் இடத்தில் வரக்கூடிய மணி நேரங்கள் காலை 9 மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 13ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது விட்டு விட்டு லேசான மிதமான மழை, மதிய நேரங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொங்கலுக்கு வணிகம் செய்பவர்களுக்கு சற்று இடையூறாக மழை கொடுக்கும் விதமாக மழை அமைய இருக்கிறது. விட்டு விட்டு லேசான மிதமான மழை, மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி வடக்கு பகுதி லேசான மிதமான மழை நாளையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது, காலச்சுழற்சி. இதன் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொங்கல் அன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா, மேலும் ரத்னபுரி, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், கோட்டை, ஹாலி, அம்பந்தோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொங்கல் அன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்கள் அதனை ஒட்டி ஒரு உள்பகுதிக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி. ஜனவரி 15ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி. ஜனவரி 16ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி. ஜனவரி 17ஆம் தேதி பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாகாணங்களை ஒதுக்கி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 17ஆம் தேதி. ஜனவரி 17ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் பதுளை, கண்டி தெற்கு பகுதி, ஹோலி கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 17ஆம் தேதி. ஜனவரி 18ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கையில் ஜனவரி 18ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களிலும் கிழக்கு கடற்கரையோரங்களிலும்
மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஜனவரி 18ஆம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழை, ஓரிடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 21ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை தொடர வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழை கிடைத்தாலும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை வடக்கு மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி வணிகம் செய்பவர்களுக்கு இடையூறாக மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் கொண்டாடுபவர்களுக்கு இடையூறாக மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுபவர்களுக்கு இடையூறாக மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது. ஜனவரி 16ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தால் ஜனவரி 17ஆம் தேதி முழுமையான இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி மீண்டும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18, 19, 20 தேதியில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை, ஓரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று இலங்கைக்கு மேற்கு பகுதி பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், மேலும் கோட்ட இந்த மாகாணங்களில் மேற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று இன்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தொடர்ந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் வருகிற நாட்களில் 50 முதல் 60 கிலோமீட்டராகவும், மன்னார் வளைகுடாவில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைய வடக்கு பகுதி, கிழக்கு பகுதியை பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு குமரிக்கடலில் நிலை கொண்டு இணைப்புச் சுழற்சியாக அரபிக்கடலை சென்றடையும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.